இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 21, குறள் எண் 208, அதிகாரம் தீவினை அச்சம். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்தற்று. பிறருக்கு தீவினைகளை செய்தார் தாம் கெடுதல் எத்தன்மைத்து எனின், ஒருவன் நிழல் நெடிதாக போயும் அவன் தன்னை விடாது அடியின் கண் தங்கிய தன்மைத்து என்கிறார். ஒருவனுடைய நிழல் அவனை விட்டு எப்போதும் நீங்குவதில்லை. அதாவது அந்த நிழல் அவன் உட்கார்ந்தால் நிழலும் அவன் கூடவே இருக்கும். நிழல் அவன் நடந்தால் நிழல் அவன் கூடவே நெடிய பயணமாக வந்து கொண்டே இருக்கும். அதுபோல அவன் செய்த தீவினைகள், தீய செயல்கள், தீவினைகள் தீய செயல்கள், அந்த தீய செயல்கள் அந்த நிழல் போல அவனை பின்தொடர்ந்தே வந்து அவனை கெடுக்காமல் விடாது. எவ்வளவு அற்புதமான ஒரு கருத்து பாருங்க. ஒரு எதுக்கு எதனை ஓமையாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் மனிதனுக்கு இது எளிதாக புரியக்கூடிய ஒரு ஒன்றை அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மாணவ செல்வங்களே, சின்ன வயதிலிருந்தே இளமையிலிருந்தே தாங்கள் ஒவ்வொரு குறளையும் படித்து, அது குறிப்பாக இந்த தீவினை அச்சம்னா அடுத்தவனுக்கு நாம் ஏன் கெடுதலை செய்ய வேண்டும், அதில் ஏன் இன்பத்தை காண வேண்டும், அதற்கு பேர் தான் சேடிஸ்ட் என ஆங்கிலத்தில் சொல்லுவார். அது வேணாமே. நாம் நம்முடைய வேலைகளை நாம் நம்முடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், ஒழுக்கத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இருந்தால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன்.